ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ராகி ப்ரௌனி வீட்டில் இருந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் ஹெல்த்தியும் கூட. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ராகி வந்து 30 கிராம் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அளவில் நீங்கள் எடுத்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ராகி, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், சாக்லேட், பட்டர், அப்புறம் வந்து நாட்டு சக்கரை நான் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வந்து வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாதாம், பிஸ்தா வந்து ஈச் வந்து பாதாம் 4, பிஸ்தா 3ன்னு சொல்லி எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஒரு முட்டை, ஒரே ஒரு முட்டை. ஏன்னா நான் செய்கிறது வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் வந்து நான் செய்கிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு முட்டை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பட்டரை வந்து நீங்கள் நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கணும். ஸோ பட்டர் எவ்வளோ எடுக்கணும், சுகர் எவ்வளோ எடுக்கணும் எல்லாமே நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் எல்லாமே லிஸ்ட் பண்ணுறேன். அந்த கிராமுக்கு வந்து அளந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா ராகி ப்ரௌனி சூப்பராக கிடைக்கும். ஸோ பட்டரை மெல்ட் பண்ணதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ பட்டர் வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கணும், 30 கிராம் எடுத்துக்கணும். சாக்லேட் வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கணும்னா 20 கிராம் எடுத்துக்கோங்க. எனக்கு சாக்கோ சிப்ஸ் இல்லாதனால நான் சாக்லேட் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் பண்ண தப்பு என்னென்னா பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் பண்ணி நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சுகர் நான் எவ்வளோ வந்து 60 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் ஒரு முட்டை அடிச்சுக்கோங்க. முட்டை அடித்ததுக்கப்புறம் கொக்கோ பவுடர் வந்து 12 கிராம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா மெயினான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கீழே நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொக்கோ பவுடர் போட்ட உடனே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பால் எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இதுவாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு மூடி வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணுறோம். ஸோ பேக்கிங் சோடா, உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து ஃபைனலாக தான் நம்மளோட ஹீரோ வந்து என்ட்ரு ஆகிறான். ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகி தான். ஸோ ராகி வந்து நான் வந்து வீட்டில் அரைச்ச மாவு இது. ஸோ முளைக்கட்டி காய வச்சு வீட்டில் அரைச்ச மாவை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் ராகி வந்து 30 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் பண்ண போகிறேன். எல்லாமே மிக்ஸ் கொடுத்து நல்லா ஒரு பீட் பண்ணி நீங்கள் கையிலே விஸ்க் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் வந்து என்னோடய டிஃபன் பாக்ஸில் தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். டிஃபன் பாக்ஸில் வந்து நல்லா பட்டரை நல்லா தேய்ச்சிட்டு மேலே வந்து கொஞ்சம் கோதுமை மாவு வந்து இது பண்ணிவிட்டு நல்லா சுற்றியும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம பேட்டர் ரெடியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த பேட்டரை வந்து இது மேலே வந்து நல்லா ஊற்றுங்க. டிஃபன் பாக்ஸில் வந்து பாதி அளவு ஃபில் ஆகிற மாதிரி ஊற்றுங்க. ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி ஊற்றாதீங்க. பிகாஸ் இது வந்து உப்பி வரும். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு பாதி அளவு ஊற்றினாலே மேலே நல்லா ஃபில்லாகி வரும். ஸோ ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நுர தள்ளி இருக்கும். ஸோ அந்த நுரைய வந்து பபிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு ஸ்டிக் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வந்து அதை வந்து கிளியர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நாள் ஈவனாக வந்து நல்லா வரும். ஸோ நல்லா இது பண்ணினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து ஃபஜ்ஜி ப்ரௌனி ஆக்க போகிறேன். ஸோ ஃபஜ்ஜி ப்ரௌனிக்கு வந்து மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் அமுல்லேருந்து மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். சரி, ஓகே, நம்ம வந்து சாக்லேட்டியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாக்லேட் எடுத்து மேலே வந்து எனக்கு எங்கே வந்து வைக்கணுமோ அந்த ஏரியாவில் வந்து சாக்லேட் ப்ளஸ் வந்து நட்ஸ் எல்லாமே வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டான இதில் நீங்கள் கட் பண்ணி போடணுன்னா போடுங்க. எனக்கு வந்து சாக்லேட்டை வந்து கரெக்டான ஷேப்பில் கட் ஆகலை. சொன்னால் நான் ஏனோ தானோன்னு கட் பண்ணி நான் வந்து சும்மா போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மிலே வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து கல்லுப்பு போட்டு 15 மினிட்ஸ் வந்து சிம்மிலே வச்சுருங்க மூடி போட்டு. இப்போ அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. நான் வந்து டிஃபன் பாக்ஸில் ரெடி பண்ணேன். நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டீல் பாக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அது நம்ம உள்ளே வச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தை மூடி நான் சிம்மிலே வந்து ஒரு 25 to 30 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருங்க. ஸோ அந்த 25 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வெந்துருச்சான்றது எப்படி நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்கன்னா ஒரு குச்சி இல்லைனா ஒரு குச்சி வச்சு நீங்கள் பாருங்கள். நான் வந்து இது வந்து இடியாப்பம் எடுக்கிற ஒரு ஸ்டீல் கம்பி. ஸோ அதை வச்சு நான் வந்து பார்த்தேன். ஸோ வெந்ததுக்கப்புறம் எனக்கு சாலிடாக வந்து 25 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி தான் நான் வச்சுருந்தேன். ஸோ வச்சதுக்கப்புறம் நல்லா கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகட்டும். கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எடுக்கும்போது இப்படி தாங்க வரும். சூப்பராக இருந்தது. சீரியஸாக சொல்கிறேன், இது வந்து என்னோடய செகண்ட் டைம் ட்ரையு. ஸோ ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ நான் வீடியோ எடுக்கலை. ஸோ செகண்ட் டைம் ட்ரை பண்ணி சரி ஓகே நம்ம வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள், கட் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்கள்.
டேஸ்ட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற அளவுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து எல்லாரோட கமெண்ட்ஸும் நான் படிப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இன்னும் வந்து எனக்கு 1K சப்ஸ்கிரைபர் வரல. ஸோ உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ரத்னா ஜெனி. ஸோ இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோ நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நான் முடிஞ்ச வரை போட ட்ரை பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ரத்னா ஜெனி. தேங்க்யூ.